ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தான். எப்போ பார்த்தாலும் அன்பாக்சிங் வீடியோ போட்டுட்டு இருந்தால் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே ரொம்ப காலையில் எழுந்துட்டேன். ரொம்ப காலையில் நான் 6 மணிக்கு எழுந்துட்டேன். மற்ற நாள்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கணும் வேலைக்கு போகிறனால. என்னடா கையில் பேப்பர்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, பேப்பர் படிக்கலாம் போகிறது கிடையாது. க்ளீன் பண்ணுறதுக்காக பேப்பர் எப்போவும் வீட்டில் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் அப்படியே இருந்தது, ரொம்ப டென்ஷனாக இருந்தது. சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சண்டே ஆனால் எப்போவுமே நான் இந்த மேடையை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா வேலைக்கு போகிற அவசரத்தில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எதனா சிந்திடும், கண்டிப்பாக சிந்திடும். அதனால் என்ன பண்ணோம், எறும்பு எதனா வந்துடும், டஸ்ட் ஆகிடும், பார்க்கவே நமக்கு சமைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே மேடையை க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ கொஞ்சம் வாங்கின எதனா பருப்பு அது இது அப்படியே வச்சுருவோம் பாருங்களேன், அவசரத்துக்கு வாங்கினதெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சம் பாப்பாவை ஹெல்ப்புக்கும் கூப்பிட்டுக்கிட்டேன் நான். இப்போ என்னோடய க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடிக்கடி நான் கேமரா செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வியூ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி வீடியோலாம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சு நான் எடுத்து, மறுபடியும் புதுசாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய நான் க்ளீனிங், அதுக்கப்புறமா ஆயுத பூஜை க்ளீனிங் அதெல்லாம் கூட நான் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் என்னோடய சேனலில் பாருங்கள். அதில் ஆனால் நான் வரமாட்டேன், கொஞ்சம் பசங்கள்லாம் வரும். ஏன்னா நான் வராமல் போட்டுட்ருந்தேன். ஏன்னா நம்ம கிளம்பணும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன், இந்த கிளம்பிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கே ஆகாது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டெய்லியும் வேலைக்கு கிளம்புறோம்ல, கிளம்பணுன்னாவே போர் அடிக்குது வேலைக்கு கிளம்பி. சரி இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஏதோ எறும்பு இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிச்சு. சரின்னு இதை உடனே கொஞ்சம் வெளியே வச்சிடலாம், அப்படியே போயிடும் அப்படின்ட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது குதிரைவாலி அவல், அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எப்போ வெளியே வச்சேன் என்ன ஏதுன்னு தெரில, கொஞ்சம் எறும்பு வந்துட்டுருக்கு. இதெல்லாம் எண்ணெய் ஐட்டம், இதெல்லாம் முக்கியமான என்னோடய மூலிகை தேங்காய் எண்ணெய், நானே தயாரித்த எண்ணெய். அதனால் இந்த வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இது மசாலா ஐட்டம், கொஞ்சம் காஃபி பொடியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசு வாங்கிடுவேன். அதனால் கொஞ்சம் தான் மசாலா ஐட்டம் வாங்குவேன். வாங்கி நிறைய வச்சுட்டேன்னா அப்புறமா வேஸ்ட் ஆகிடும். வேலைக்கு போகிற அவசரத்தில் கவனிக்க மாட்டோம். அடிக்கடி எதுனா ஒன்று லேட்டாக எழுந்துட்டால் செய்வோம் சமையல்லாம். அப்போ எனக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும்னு மசாலாஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்குவேன். இந்த ஜாடி வேஸ்ட்டான ஐட்டம்லாம் எதனா போடணும் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாடி வச்சுருக்கேன். இந்த சின்ன ஜாடி எண்ணெய் எதனா நம்ம ஊற்றணும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதாவது எதனா பொரிப்போம்ல அந்த எண்ணெயெல்லாம் ஊற்ற ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஜாடி தான் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஜாடி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து வாங்கினேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. இப்போ ஈர டவல் போட்டு உடைக்கிறோம்ல, அதே மாதிரி இதையும் ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சிக்கலாம். வெட்டாக இருக்கும்போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறது, ஈரப்படுத்தியும் தொடச்சிக்கலாம், காஞ்சிருக்கும் போதும் தொடச்சிக்கலாம். ட்ரை வெட்டு ரெண்டுத்துக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அர்பன் டிலைட்டில் வாங்கினேன் நெய் பாட்டில் 1/2 கிலோ எப்படி இருக்குதுன்னு வாங்கி பார்த்துருந்தேன். ஆன்லைன் பர்ச்சேஸ் தான், அதுவும் நல்லா இருந்தது. சீக்கிரம் காலி ஆகிடுச்சு. ஆனால் பாட்டிலை உடச்சிட்டேன். ஆனாலும் எனக்கு மனசே வரல. ஏன்னா என்னோடது எல்லாமே பாட்டில்ஸ் தான் வச்சுருப்பேன் நான். அப்புறம் பீங்கான் பொருள் தான் வச்சுருப்பேன். அந்த நெய் பாட்டிலில் நம்ம எதனா போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அதுவும் உடஞ்சிடுச்சு. சரி அதையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க அன்றைக்கி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியுது. வேலைக்கு போய்ட்டால் ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது. அடிக்கடி உங்களுக்கு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சிஸ் இந்த வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க, எதேதோ சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் எப்பவும் போல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா காஃபி பொடி, பால் பேக்கெட்டு, வெங்காயம், தக்காளி, மீன், இந்த பெரிய கடாய் கடியில் மீன் இருக்குது. இந்த சால்ட் மீன் கழுவுறதுக்காகவே நான் வச்சுருக்கேன் சால்ட்டு. இது கொஞ்சம் எனக்கு அளவு தெரிய மாட்டேங்குது, ஒரு சில நேரம் அதிகம் ஆகிடுது. அதனால் இந்த சால்ட் மீன் கழுவுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த சால்ட் பார்த்திங்கன்னா சமையலுக்காக வச்சுருக்கேன். பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தட்டோட ஸ்டாண்டு. இப்போ நம்ம பேப்பர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்லாம் கழுவி சமைக்கணும். இனிமே தான் எனக்கு இது நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தது தப்போன்னு தோன்ற அளவுக்கு டைம் போய்கிட்டே இருக்குது. எப்பவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் செய்வேன். சாட்டர்டேவே நான் மோஸ்ட்லி நல்லா சாப்பிட்ருவேன். அதாவது கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். ஜாலியாக இருக்கும். ஏன்னா எல்லா நாளும் சமைச்சு போர் ஆகிடும். அதனால் சாட்டர்டேஸ்
மோஸ்ட்லி ஸ்கூல் இல்லை, ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா, அதாவது ஸ்கூல் இல்லைன்னா தான் மெயினாக நான் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருவேன். அதாவது மத்தியானத்துக்கு. சண்டே வந்து லைட்டாக ரசம், சும்மா ஒரு சிக்கன் வறுக்கிறது அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த அட்டை பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் வந்து மாற்றிடுவேன். இப்போ ஒரு பக்கம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன். அதாவது எதுக்குன்னா கொஞ்சம் இந்த பூச்சியெல்லாம் வராது. எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து தேடினா கூட கிடைக்காது. ஏன்னா குட்டி குட்டி பூனைங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதை பிடிச்சிடும். அதை சாப்பிட்றானுங்களோ இல்லையோ பிடிச்சி வந்து அங்கங்கே போட்டு வச்சுருப்பானுங்க. இந்த எறும்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதுவும் நம்ம இந்த மாதிரி வாரம் க்ளீன் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வராது. இது ஏற்கனவே போட்டிருந்த பேப்பர், எப்போவுமே இது பக்கத்துலேயே போட்டுடணும் பேப்பர் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ஏன்னா வந்து எண்ணெய்லாம் சமைக்கும்போது தெரிச்சிடும். அதனால் இப்போ நான் வீடெல்லாம் பெருக்கிட்டேன். அதனால் இது கீழே சிந்தாத மாதிரி கொஞ்சம் நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். இன்றைக்கி சண்டே வந்து ரொம்ப நாள் கழித்து மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சிட்டனால நான் வந்து மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டு எக்கச்சக்கமான மீனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இப்போ எனக்கு தலையே சுற்றுது. அந்த மீனுங்களை பார்த்தாவே அவ்வளோ மீன் இருக்குது. எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் வந்து சிலிண்டர் ஒயர்கிட்ட வந்து அந்த டியூப் கிட்ட, ஒயருன்னு சொல்லிட்டேன், டியூப் கிட்ட வந்து கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து செட்டில் ஆகும் இந்த பேப்பர். இப்படி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஈர துணியை போட்டு தொடச்சா க்ளீனாகவே இருக்கும் கிச்சன். எப்போவும் நான் வந்து எப்போயும் க்ளீன் பண்ணிப்பேன். வேலைக்கு போகிறனால கொஞ்சம் அடிக்கடி க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சமயக்கட்டாகவே இருக்காது. இது வந்து நானே தயாரித்த மூலிகை தேங்காய் எண்ணெய். இது காலுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த எண்ணெய், பாதாம் எண்ணெய். இது வந்து சமையல் எண்ணெய். இது செக்கில் ஆட்டின எண்ணெய். அதாவது பக்கத்தில் இருக்க எண்ணெயோட பேரெல்லாம் லைனாக சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம பேப்பர் போட்டு முடிச்சிட்டோம் இந்த பக்கம். இதுக்கு அந்த பக்கமாக கொஞ்சம் எப்படி இருக்குது பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர். இது அவங்க அப்பா. இது வந்து அந்த ஷேக்கில் போட்டு அது குடிச்சுப்பார். அதுவும் இங்கே இருக்குது. இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ எடுத்து கீழே வச்சுட்டேன். இதுதான் அந்த டப்பா. இதில் வந்து போட்டு இதையும் உள்ளே போட்டுட்டு இந்த பவுடரை போட்டு குடிப்பாங்க. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. இதை அங்கே வச்சிடலாம். இது ஜிம்முக்கு போகிறவங்களோட ஐட்டம். இதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அங்கே வச்சுட்டு அப்படியே மறுபடியும் வேலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பாண்டை, பாத்திரம் ஸ்டாண்டு, இன்னும் ஒரு சில ஜாடி இதெல்லாம் இருக்குது. அதையும் நான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்பலாம் வந்து நிறைய கசகசான்னு வச்சுக்க மாட்டேன் நான். கொஞ்சம் நீட்டாகவே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளேட் வைக்கிற ஸ்டாண்டு. எல்லாமே பீங்கான் பிளேட்டுன்றனால கண்டிப்பாக ஸ்டாண்டில் வச்சாதான் அப்போ தான் தண்ணி வடிஞ்சிடும் சீக்கிரம். அப்படின்றனால எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட எல்லாத்துக்கும் பீங்கான் பிளேட் மட்டும்தான். எதுக்கு அப்படின்னா அது வந்து டிஷ்வாஷரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் டிஷ்வாஷர் வாங்கினதுலேருந்தே பழக்கமாயிடுச்சு. அது வந்து பெரிய பெரிய தட்டுலாம் அதில் போட முடியாது. மெயின் ரீசன் அதுதான். அதாவது அகலமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தட்டெல்லாம் போட முடியாது. ஸோ நான் வந்து ஒரு 4 வருஷமாக வந்து பீங்கான் பிளேட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி ஒரு சமையல் மூடுறதுக்கு, அதுக்கெல்லாம் பாத்திரம்லாம் மூடுறதுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டீல் பிளேட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் வச்சாக்கா தண்ணி வந்து வடிஞ்சிட்டே இருக்கும்ல, அதுக்காக வந்து இந்த டிஷ்யூ மாதிரி இருக்குது பாருங்களா, அதை வந்து நான் போட்டுருவேன். அது தண்ணி நான் அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது அந்த வடிகிற தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வடியாது. ஏன்னா வந்து டிஷ்வாஷரில் போட்டுறதுனால அது எல்லாமே காஞ்சி தான் நமக்கு பாத்திரம் ரெடி ஆகும். இது வந்து சப்போஸ் நம்ம கையில் கழுவிடுறோம் 2-3 பிளேட் அப்படின்னா அது அப்போ மட்டும் வந்து தண்ணி வடியும்ல, அதுக்காக தான். தண்ணி வடிஞ்சிட்டே இருந்தால் அந்த இடம் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுறது. இல்லை கிளாத் போட்டுருவேன். ஒரு சில நேரம் வந்து கிளாத் போட்டுருவேன். இப்போ போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஓவன் மேலே 4 முட்டை ட்ரே இருந்தது அவங்க அப்பாவுது. அதெல்லாம் நல்ல வேலை இல்லை, காலி, கடைக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. இதை சும்மா இப்படி தொடச்சாவே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் க்ளீன் ஆகிடும். ஏன்னா முந்தா நாள் தான் இதை தொடச்சேன். அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் இதை தொடச்சிருக்கேன். அடிக்கடி நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிவிடுவோம். நான் இல்லை பாப்பாவை கூட ஏமாற்றி க்ளீன் பண்ண வைப்பேன். ஏன்னா வந்து எனக்கு எதனா வேலை இருக்குது அப்படி சொன்னால் கொஞ்சம் க்ளீன் பண்ணுமா அப்படி சொல்லுவேன். பாப்பாவும் எனக்கு க்ளீன் பண்ணும். பாப்பா வந்து இப்போ 7th படிக்குது. கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் எனக்கு செய்யும்.
மோஸ்ட்லி நான் செஞ்சுடுவேன். ஏன்னா அவங்கெல்லாம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறனால நானே செஞ்சுடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடுப்புக்கு அடியில் கூட எனக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா பால் பொங்கிடுச்சு. பால் பொங்குனனால அன்னைக்கு ஒரு 4-5 நாள் இருக்கும். அப்போது வந்து அடுப்புக்கு அடியில் ஃபுல்லாலாம் க்ளீன் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த எறும்பு வந்து பால்லாம் சிந்திட்டா கண்டிப்பாக வந்துடும். அதனால் வந்து பால் சிந்திட்டா அடுப்புக்கு அடியிலலாம் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு தான் வந்து ரொம்ப டென்ஷனாகிடும். அப்படியே எல்லா பாத்திரத்துலேயும் ஏறிடும். அதனால் வந்து அடுப்பு எப்பயும் க்ளீனாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுப்பு க்ளீன் பண்ண உடனே அப்படின்னா எனக்கே தெரியல. அதாவது இந்த அடுப்புக்கு பின்னாடி இருக்க இடத்தெல்லாம் துடைக்கணும். மெயினாக அதுதான் வந்து என் பையன் வேறு கூப்பிட்றான். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சத்தம் கேட்குதா உங்களுக்கு இப்போன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பின்னாடியெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த இடத்துல வந்து நான் பெரிய அட்டை வச்சுடுவேன். அந்த அட்டையை வந்து நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதாவது ஒரு அட்டை இருக்குது அப்படின்னா ஒரு சைடு அழுக்காயிடுச்சுன்னா இன்னொரு சைடு மாற்றி வைப்பேன். 2 சைடும் கொஞ்சம் அழுக்காகிற மாதிரி இருக்குது, நமக்கே கொஞ்சம் எரிச்சல் வரும். அப்போ வந்து எங்கேயாவது நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம், அந்த அட்டையெல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி அடிக்கடி மாற்றிடுவேன். செவுரு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து நான் க்ளீனாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்பாடா, இதை வீடியோவில் பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சண்டே க்ளீன் ஆகிடுச்சு. இதே அடுத்த வாரம் மறுபடியும் இதே நிலமையில் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அட்டையில் இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஆனால் அந்த பக்கம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பால் சமையல் தெரித்து நான் இந்த அட்டையை வந்து இப்போ மாற்றி வச்சிடறேன். இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு போகும். மறுபடியும் இந்த அட்டையை தூக்கி நம்ம குப்பையில் போட்டுட்டு வேறு அட்டை வந்து அடிக்கடி வாங்கி நான் வந்து இதை மாற்றிடுவேன். ஜன்னல் கம்பிலாம் லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்து அழுக்கு இருக்க தான் செய்யுது. அது என்ன பண்ணாலும், ஏன்னா வந்து சமைக்கும்போது அது காற்றுல நமக்கு வந்து போகும்போது அந்த புகையெல்லாம் கண்டிப்பாக ஆக தான் செய்யுது. ஆயுத பூஜை அப்போ தான் நான் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லை நியூ இயர், அதான் ஒரு 2-3 வாட்டி வருஷத்துக்கு அப்போ தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மீனெல்லாம் நான் எப்படி கழுவ போகிறேன் எனக்கு தெரியல. தலையே சுற்றுது எனக்கு அதை நினச்சா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போவே நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். கிட்டத்தட்ட மணி வந்து 10:30 கிட்ட ஆகிடுச்சு. என்னைய பார்த்தா வேலைக்கு போகிற மாதிரியே இல்லை, வீட்டு வேலை செய்கிற மாதிரி ஆகிட்டேன் நான். சண்டே ஆனாவே இதே தான். இப்போ என்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொரா, அதுக்கப்புறம் அந்த மீன் பேர் வந்து எனக்கு தெரியல, சொரா மட்டும் தெரியுது நல்லா. அது வந்து புட்டு பண்ணுறது. இது வந்து நெத்திலி, கருவாடு மாதிரி இருக்குமே அதே மாதிரில மீன், நெத்திலி மீன். இது 3த்தையும் கழுவி நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கணும். ஃபஸ்ட்டே நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு தாளிச்சிடுவேன் குழம்பு. அதுக்கப்புறந்தான் ஸ்பீடாக மீனை கழுவுவேன். அப்போ தான் அது கொதித்து வற்றும்போது நம்ம இந்த மீனை கழுவிட்டு அதில் போட்டுடலாம் அப்படின்னு எப்போவும் நான் அந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் கழுவிட்டு குழம்பு வைக்க மாட்டேன். குழம்பு கூட்டிட்டு தான் நான் வந்து மீன் வந்து கழுவுவேன். பார்த்திங்கன்னா மீன் நீ ஒரே தொல்லை. ஏற்கனவே 2-3 மீனை தின்னுட்டான். அப்பையும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் பூனைக்குட்டி. அவனை வெளியே விட்டு கதவை சாத்திட்டேன். இப்போ உப்பு மீன் 2 பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இனிமேல் என்னால் சத்தியமாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு பாய் சொல்லலான்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2 போடுறேன். சண்டேவே எனக்கு இன்னும் முடியலைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அரிஞ்சேன். இந்த ஜாரு, இந்த வீடியோவோட கண்டினியூ வந்து கண்டிப்பாக எதிர்பாருங்க. சத்தியமாக என்னால் முடியலை, இதோட எடிட் பண்ணவும் முடியாதுன்னு நான் இன்னொரு வீடியோக்காக உங்களுக்கு பாய் சொல்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா இப்படியே பாத்திரமும் கையுமா தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் மாம் சண்டேயில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய் பாய் பாய். பார்ட் 2 வருது. வெயிட் பண்ணுங்கள். பாய்.